ஹலோ கைஸ், ரீசெண்டாக முத்துப்பேட்டை போயிருந்தோம்ல, அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா புதுப்பள்ளிக்கு தான் போறோம். புதுப்பள்ளியில தான் வந்துட்டு நான் குரான்லாம் ஓதுனேன். அங்க போய் எங்க ஆலிம் சௌதமி பார்க்க போனேன். பட் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி 1 இயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்தாச்சு. லுகருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் லுகர் தொழுதுட்டு நாங்க வந்து அப்படியே கிளம்பிட்டேன். தொழுது முடிச்சுட்டு வெளியில வந்து பாத்தீங்கன்னா சரியான வெயில். முத்துப்பேட்டை வந்துட்டு பிச்சைக்கணி போலானா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேரம் உள்ள போயிட்டு எனக்கு ஒரு ரோஸ் மில்க் சொல்லிட்டேன். ரோஸ் மில்க்கையும் குடிச்சிட்டு வெளியில போகும்போது பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும் போது என்னோட பழைய ஹவுஸ் ஓனரை பார்த்தேன். அவர்கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி மதியம் சாப்பிட எங்க போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது ஜெமினால வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கும்டா, அங்க ட்ரை பண்ணு சொல்லியிருந்தான். பட் பிரியாணி வந்துட்டு ரொம்ப ஆவரேஜ் தான். 140 ரூபா அந்த பிரியாணி. எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆக்சுவலா அது வந்துட்டு முத்துப்பேட்டை பிரியாணி மாதிரியே இல்ல, ஒரு சென்னை ஸ்டைல் பிரியாணி. பட் ஆவரேஜ் தான் இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு முத்துப்பேட்டையில வந்துட்டு கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி 5 கறி சோறும் அங்க வந்துட்டு ஹைலைட்டா இருக்கும். அடுத்து என்ன நடந்துச்சு, அடுத்து நான் எங்கெல்லாம் போனேன்னு சொல்லிட்டு பார்ட் 3 வீடியோல அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.